சித்ரா வா பானிபூரி வாங்கி தரேன். நேத்து பானிபூரி வாங்கி தானு கட்டன கதர்ன வாங்கி தரல. அங்க இப்ப பொண்ணுங்க இருக்கனால வாங்கி தரேன்றியா? வர அண்ணா ஒரு கண்டிஷன். யாராவது பார்த்து வளைஞ்ச கொன்றுவேன். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. டாக்டர் இவங்களுக்கு தான் டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். அப்படியா? ஏய் யாரும்மா நீ? இங்க என்ன பண்ற? அவங்க பொண்டாட்டி தான் நானு. ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல, ஹார்ட்ல நான் இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னு பாக்க போறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டுல யாரா இருந்தா போட்டோ எடுத்து காமிக்கிறமா, வெளியே போமா. போமா வெளியே போ. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல இவரே எனக்கு புருஷனா வரணும். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலையும் இவளே எனக்கு பொண்டாட்டியே வரணும். ஆனா இந்த மாமியார் ஓட்டை மட்டும் கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க. அண்ணாச்சி ஒரு மைக் கவர் கொடுங்க. என்னம்மா மொய் கவர் வேணுமா? தோத்தரம்மா இந்தாம்மா. அவளுக்கு வைக்க போற மொய் 50 பைசா. ஏமா 50 பைசாவை மொய் வைக்க போற? அண்ணாச்சி 50 பைசா வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அசிங்கமா நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கரே வாங்கலாம், தெரியும்ல? ஏண்டி அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கர் வாங்கலாண்டி. இந்த காலத்துல என்ன பண்ண முடியும்? 50 பைசா மொய் வைக்க போறலாம். மொய் கவரே இப்போ 1 ரூபா ஆயிடுச்சு. மொய் கவர் காசு கொடுக்காம போயிட்டா. கேட்டமாய் என்னடா கேட்டமாய் என்னடா ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னவா பேசிக்கிட்டு இருக்கலான்றது. வழக்கமாரி பிஞ்சு வாயிரும் மூஞ்சி மொகரையும் பாரு. ஐத்ரி என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். காயத்ரி, ஊர்ல இருந்து அம்மா வராங்களாம், எதனா வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாங்க. எப்பவும் வந்தாங்கன்னா நமக்கு தானே செலவு வைக்கிறாங்க, விடக்கூடாது. ஏய் உன்ன தாண்டி எதனா வாங்கிட்டு வரணுமா? ஆமாங்க, முதல்ல பேக்கரி போக சொல்லுங்க. முறுக்கு, மிச்சர், பக்கோடா, அப்புறம் கார வகைகள் எல்லாத்துலயும் ஒரு கிலோ வாங்கிக்க சொல்லுங்க. ஸ்வீட்ஸ்லயும் எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் ஒரு கிலோ வாங்கிக்க சொல்லுங்க. அப்புறம் என்ன, எத்தனை பேருங்க வராங்க? எத்தனை பேர் வராங்க? 10 பேரா? 10 பேர் வராங்களா? 10 பேரா? 10 பேருக்கு நான் எப்படிங்க சமைப்பேன்? அவங்கள வரும்போதே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லிருங்க. ஏய் என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க. மட்டன் பிரியாணி ஒரு பக்கெட், சிக்கன் பிரியாணி ஒரு பக்கெட், ஒரு 2.5 கிலோ 65 வாங்கிட்டு வர சொல்லிருங்க. அப்புறம் மறக்காம பிரெட் அல்வா வாங்கிட்டு வர சொல்லிருங்க, மறந்துட போறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாமியார் கேட்டுச்சா? மாமியாரா? மறக்காம பிரெட் அல்வா வாங்கிட்டு வருவீங்களாம், இல்லனா உன் பொண்ணு கோச்சிப்பா. சரி. எந்த வீட்டுல இருந்தா வராங்க? ஆமாடி உங்க வீட்டுல இருந்து தான். அப்புறம் எங்க வீட்டுல நினைச்சேன் என்ன லிஸ்ட் போடுற லிஸ்ட் வாங்கிட்டு வரட்டும். ஆமா இது வந்துட்டு போறேன். வந்துட்டு போறேன்னு சொல்றேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துட்டேன். இப்ப வந்துட்டு போறேன். எங்க போற? மேல போறேன். இந்த வயசுல சாவ பெட்டி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நான் மேல ரூமுக்கு போறேன். அப்படி தெளிவா சொல்லு. அதான் இப்ப வந்து சொல்லிட்டு போறேன். போ. அண்ணா, உங்கள்ட்ட நான் ஐஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா வெறும் குச்சி தான் இருக்கு, ஐஸை காணோம். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு, ஐஸை காணோமா? என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? உன் வீடு எங்க இருக்கு? தோதான் பக்கத்துல, நான் அசோக் நகர். ஏன்டி நாய் அடிக்கிற வெயில்ல 5 நிமிஷம் வெயில் நின்னால ஐஸ் கரைஞ்சி ஊத்திரும். நீ அசோக் நகர் வரைக்கும் ஐஸ் எடுத்துட்டு போயிருக்க. போமா. எங்க வீட்டுல வெறும் 2000 ரூபாய் கொடுத்தா போதும். எங்க அப்பாவே என் சோத்துல வெத்த வச்சு என்ன கொண்டுருவாரு. என் சைடு அவ்வளவு வீக்கு.